வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை அறிக்கை மூலமாக வெளிவந்த பூதம், வலுவாக சிக்கிய சபரீசன் மட்டும்தான் வெளிப்படையாக வழக்குல சிக்காம இருந்தாரு. அவரும் வெள்ளை அறிக்கை மூலமாக சிக்கிட்டாரு. ஏற்கனவே ஆடியோ மூலமாக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்கிட்டாரு. ஏற்கனவே டிரான்ஸ்பார்ம் கொள்முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கிட்டாரு. துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை 60,000 கோடி ரூபாய் அவரும் சிக்கிவிட்டார். நேரு அவர்கள் அவருடைய துறையில வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 634 கோடி ரூபாய் அவரும் சிக்கிட்டார். ஏவா வேலு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு, சிக்கிட்டாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்டு தீவனம் கொள்முதல்ல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், அவரும் சிக்கிவிட்டார். கீதா ஜீவன் அழுகுன முட்டை அவரும் சிக்கிவிட்டார். நம்முடைய தங்கம் தென்னரசு மற்றும் SS சிவசங்கர் அவர்களும் ஊழல்ல சிக்கி இருக்கிறாங்க. அதை பற்றியும் புதுசாக இன்னைக்கு ஒரு பூதத்தையே கலப்பிட்டாரு நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் பொன்முடி செம்மண் வழக்கு அவருடைய கழுத்தை நெரிக்கிறது. இப்படி திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஊழல் வழக்கில் சிக்கி இருக்கின்ற பொழுது சபரீசன் தப்பித்து விடுவாரோ? ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அவர் மீது யாரா குற்றச்சாட்டு வைக்க போறாங்க, அவர் மீது என்ன புகார் வரப்போகுது என்று திமுக தலைமை குடும்பமானது அமைதியா இருந்தது. அந்த அமைதிக்கு வேட்டு வச்சிட்டாரு இன்னைக்கு நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள். பையன் பாதிக்கப்பட்டா யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா மருமக பாதிப்படைந்தா மகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பெற்றோர்கள் தவிப்பார்கள். சோ இன்னைக்கு சபரீசன் சிக்கி இருப்பதனால நம்ம ஸ்டாலின் குடும்பமானது பரிதவிக்கிறது. சோ அவற்றையெல்லாம் தான் விரிவா பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நிர்மல்குமார் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம். அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ற பெனிஃபிட்ட மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னா அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்துல அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலா இருந்த யாரா, இல்ல அந்த குடும்பமா, இல்ல மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். சோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு. அதுல கேப், அதுல கடனும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்ல 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன் என்ன பண்றீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கொள்முதல் பண்றீங்க? என்ன வந்த கொள்முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்பார்மர்ல 99,000 டிரான்ஸ்பார்மர்ல 44,000 டிரான்ஸ்பார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்க அங்க 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்பார்மர்ல 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்பார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ மத்ததே நீங்க எந்த லட்சத்துல வாங்குனீங்கன்னு கேட்டதான் அவர்கள் புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தும், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் MSME செக்டர்ஸ் தொழில்துறையிலும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோட நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். நம்முடைய சபரீசனை பொறுத்த வரைக்கும் மின்கட்டணம் உயர்த்தனா அவர்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கின்ற முறையில நம்ம நிர்மல்குமார் அவர்கள் பேசுறாருங்க. மொத்தத்துல திமுக ஆட்சியில 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் எங்க போச்சுன்னே தெரியலையாம். அந்த பணம் துறை அமைச்சருக்கு போச்சா, இல்ல தலைமை குடும்பத்துக்கு போச்சா, இல்ல நம்ம சபரீசனுக்கு போச்சா? ஏன் சபரீசனை குறி வைக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம சபரீசனுடைய கார்களை பார்த்திருக்கீங்களா? அவர் கட்டின வாட்ச் கலெக்ஷனை பார்த்திருக்கீங்களா? அவர் செய்கின்ற தொழிலை பார்த்திருக்கீங்களா? எலான் மஸ்க் தெரியுமா? எலான் மஸ்க் அந்த ஆளு விண்வெளி துறையில ஸ்பேஸ் எக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துறாரு. எத்தனை லட்சம் கோடி வேணும்? அவருக்கு போட்டியாக தமிழகத்துல விண்வெளி துறையில கால் பதித்திருக்கின்றார் நம்முடைய சபரீசன். இதற்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்திருக்கும்? வெள்ளை அறிக்கை மூலமாக வெளிவந்திருக்குதுங்க. அந்த வீடியோவிலேயே அழகா சொல்லியிருப்பாரு நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள். வருடம் மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க. அப்படி மின் கட்டணத்தை உயர்த்துகின்ற பொழுது மின்சார வாரியத்தினுடைய கடனானது குறையணும் இல்ல. ஆனா மின்சார வாரியத்தினுடைய கடனானது குறையல. கடைசி ஆண்டுல கூட 89,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. வருவாய் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம விலையை ஏத்திருக்கீங்க. அப்போ 2 மடங்கு வருவாய் வந்திருக்குது. அந்த வருவாய் மூலமாக கடன் வாங்குறதாவது குறைச்சிருக்கணும் இல்ல, இல்ல ஏற்கனவே இருக்கின்ற கடனாவது குறைஞ்சிருக்கணும் இல்ல. ஆனா எதுவுமே இல்ல. அப்ப அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு தான் நிர்மல்குமார் அவர்கள் கேட்கின்ற கேள்விங்க. சரி, அதிமுக ஆட்சியில இருந்து கடைசியா முடிஞ்ச திமுக ஆட்சி வரைக்கும்
வெள்ளை அறிக்கையினுடைய தரவுகளை உங்களுக்கு நான் முதல்ல சுருக்கமா சொல்லிடுறேன். அப்பதான் திமுகவை நாம ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு புரியும். ஏன்னா அதிமுக 2001 மின் தேவைய, தமிழ்நாட்டினுடைய மின் தேவைய சரியா புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்றது ஒரு 4000 மெகாவாட். ஆனா நம்ம செலவழிப்பது 22,000 மெகாவாட் உச்சபட்சம். அந்த அளவுக்கு போகுது. மீதியெல்லாம் நாம உற்பத்தி பண்ணல. நம்ம தமிழகத்துல தனியார் கிட்ட வாங்குறோம், அதே மாதிரி மத்திய தொகுப்பு கிட்ட வாங்குறோம். அப்படி வாங்குகின்ற பொழுது பைசா பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் குறைவா இருக்கும் யூனிட், ஒரு மாசம் அதிகரிக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்முடைய மின் தேவை அதிகரிக்க அங்க இருக்கிற உற்பத்தி பண்றாம அவனும் மின்சாரம் விற்கும் போது பைசாவை அதிகரிக்கிறான். அதன் காரணமாக அதிகமா விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றார். நாம எப்பவுமே சரி மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுகின்ற போது நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில மின்சார கொள்முதல் பண்ணும். ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் 25 ஆண்டு காலத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கிட்ட மின்சார கொள்முதலுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ 5 ரூபாய் ஒரு யூனிட் போட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திமுக போராட்டம் நடந்துச்சு. ஆனா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, ஏயா 25 ஆண்டு காலத்துக்குயா, இன்னைக்கு 5 ரூபாய் யூனிட்னா 25 வருஷத்துக்கு பிறகு என்ன ரேட் இருக்கும்? அதனால நம்ம இன்னைக்கு இருக்கின்ற ரேட்டை பார்க்க கூடாது, 25 வருஷத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ரேட்டை பாரு அப்படின்னாங்க. அதை செயல்படுத்த உடல. திமுகவும் அந்த மாதிரி நீண்ட கால பயன்பாட்டின் அடிப்படையில கொள்முதல் பண்றதுக்கான ஒப்பந்தங்களை அவங்களும் போடல. அதனால நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த சூழ்நிலையில மின்சார விலை ஏறுகின்ற போதோ அந்த விலையெல்லாம் கொடுத்து நம்ம வாங்கினதுனால மின்சார வாரியத்துக்கு கடனானது அதிகரிச்சிருக்குது அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார். முதல்ல அதிமுக ஆட்சியில மின்சார வாரியத்துக்கு கடன் இருக்குது. ஆனா கடன் வந்த அளவுக்கு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அது 2001 இருந்து 2006 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி 2011 இருந்து 2021 வரைக்கும் அவங்க கடன் வாங்கின அளவுக்கு, வருவாய் வந்த அளவுக்கு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல அதிமுகவை குறையே சொல்ல முடியாதுங்க. நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் புட்டு வச்சுட்டார். இப்ப கடனானது 58,000 கோடி வச்சுங்க அதிமுகவுது. ஆனா அவங்க கட்டமைப்புக்காக 56,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. அப்போ கடன் வாங்கினத அப்படியே கட்டமைப்புக்கு பயன்படுத்திருக்காங்க. வருகின்ற வருவாய வட்டி கட்டியிருக்காங்க, சம்பளம் கொடுத்திருக்காங்க, ஆட்களை நியமிச்சிருக்காங்க. 2001 இருந்து 2021 வரைக்கும் இப்போ ஒவ்வொரு காலகட்டமாக தோராயமா சொல்றேன், ஒரு 9,000 பேர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்றார்கள் என்றால் அதிமுக 8,500 பேரை உடனடியாக அந்த 5 ஆண்டு காலத்திலேயே நிரப்பிடுறாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணிருக்காங்க, 2006 இருந்து 2011 வரைக்கும் புதுசா கட்டமைப்பை உருவாக்கல, பணி ஓய்வு பெற்றால் புதியவர்களை நியமிக்கல. அதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, 2021 இருந்து 2026 வரைக்கும் மொத்தமே ஒரு 300 பேரை தான் ஆள் எடுத்திருக்காங்க. ஆனா பதவி விட்டு போனவங்க 17,000 பேருக்கு மேல. ஆனால் திமுக இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குறிப்பா நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அப்புறம் மின்துறை அமைச்சர் 358 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. அந்த பணி நியமன ஆணையை பொறுத்த வரைக்கும் யாரு ஆள் எடுத்திருப்பாங்க? எங்க ஆட்சியில நாங்க தானே ஆள் எடுத்திருப்போம். அதை தானே இப்போ பணி நியமன ஆணை வழங்குறாரு. எங்க ஆட்சியில புதுசா ஆளையே நியமிக்கிறேன்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கடைசி ஆண்டு ஏன்பா இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில வேலையே கிடைக்கலப்பா, குறிப்பா எந்த துறையிலும் வேலையே ஆளுக்கு எடுக்கலப்பா அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டிலிருந்து திமுக தப்பிக்கணும் என்பதற்காக கடைசி ஆண்டுல பல துறையில வேலை எடுத்திருக்காங்க. ஆனா அதிமுகவுல ஆட்சி கட்டல் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு ஓய்வு பெறாங்களோ அவ்வளவு பேரை நியமித்திருக்காங்க. 90% பேரை நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் மின் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்பதற்காக கட்டுமானங்களையும் உருவாக்கி இருக்காங்க. மின் உற்பத்திக்கு தேவையானதா இருக்கலாம், மின்சாரம் கொண்டு செல்வதற்கான கட்டுமானங்களா இருக்கலாம், வேலைக்கு ஆள் எடுத்ததா இருக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக செவ்வனே செஞ்சிருக்குதுங்க. அதனால்தான் நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில பெருசா நமக்கு நஷ்டங்கள் இல்ல. இரண்டாவது வந்த லாபத்தை ஆக்கப்பூர்வமா செலவழிச்சிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்த பணம் எங்க போச்சுனே தெரியலீங்க அப்படின்னு தெளிவாகவே சொல்லி போட்டாரு. கட்டமைப்பை உருவாக்கலைங்க, மின் உற்பத்திக்காக இருக்கலாம், மின்சாரத்தை கொண்டு போறதுக்காக இருக்கலாம், வேலைக்கு ஆளும் எடுக்கலைங்க. மொத்தத்துல பணம் எங்கெங்க போச்சு அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு. ஆனா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க
மின் கட்டமைப்பு உருவாக்கலையா? மின்சார உற்பத்திக்கான கட்டமைப்பு உருவாக்கலையா? ரெண்டாவது மின்சாரம் கொண்டு போறதுக்கான லைனுங்களை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். சொல்லிட்டு நாங்க எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து லைன் போட்டிருக்கோம், மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு எத்தனை இடத்துல மின் உற்பத்தி மையத்தை தொடங்கி இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பார்மர் எவ்வளவு லே பண்ணியிருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்மாற்றிகள் பொருத்துனதிலிருந்து மற்றும் எத்தனை விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தது வரைக்கும் எல்லாவற்றையும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க ஆட்சியில் செஞ்சதெல்லாம் பட்டியலிட்டார். ஆனா நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திமுக வருமானம் எவ்வளவு வந்ததோ அந்த வருமானத்துக்கு இணையாக ஆளை நியமிக்கல, கடனை குறைக்கல, மின் உற்பத்திக்கான வழியை பார்க்கல, மின்சாரம் வாங்குறதுக்கான வழியை பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆனா அதிமுக ஆட்சியில எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு திமுக ஆட்சியில பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா மின்சார வாரியமானது திவால் ஆயிருக்காது. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு நிர்மல்குமார் அவர்கள், திமுக கிட்டயே மீண்டும் ஆட்சியை கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 60% மின்சாரத்துறைய தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகு நாமெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு மின் கட்டணம் கட்டுறோமோ அதை விட கூடுதலான மின் கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். சோ அதிமுக ஆட்சியில எவ்வளவு கட்டமைப்புகளும் எவ்வளவு மின் உற்பத்தியும் எவ்வளவு மின்சாரம் கொண்டு போறதுக்கான வழித்தடமும் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில பண்ணல. இப்ப அதிமுக ஆட்சியில 100% வச்சுங்க, திமுக ஆட்சியில 20% தான் பண்ணிருக்காங்க. 80% வந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கிறார். திமுக ஆட்சியில மொத்தமா செய்யல அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் வந்து திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க 20% பண்ணிருக்காங்கல்ல, அந்த 20% தான் ரொம்ப பெருமையா பேசுறார். ரெண்டாவது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் விஷயம், அதுக்கு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பிற மாநிலத்தை பாக்குறாரு நம்முடைய மின்துறை அமைச்சர், நாம கொள்முதல் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மருக்கும் வெளி மாநிலத்தில் கொள்முதல் பண்ணிருக்கின்ற டிரான்ஸ்பார்மருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம டிரான்ஸ்பார்மர் லைஃப் டைம் எவ்வளோ, வெளி மாநிலத்தில் கொள்முதல் பண்ணிருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மருடைய லைஃப் டைம் எவ்வளோ அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்க சொல்றாரு. ரெண்டாவது 60 மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணும் டிரான்ஸ்பார்மரை கொள்முதல் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா மற்ற மாநிலத்தில் அது மட்டும் இல்ல, நம்முடைய டிரான்ஸ்பார்மர் பழுதாகின்ற விஷயம் என்கின்ற போது 2.2, ஆனா தேசிய சராசரி 5.5% டிரான்ஸ்பார்மர் வாங்கினா ஃபெயில் ஆயிடுது. அதே மாதிரி மற்ற மாநிலத்துல வந்து 3.5, நம்மளுக்கு அப்ப 2.2னா எவ்வளவு தரமான டிரான்ஸ்பார்மர் வாங்கியிருக்கோம். அதனால தான் கூடுதலான செலவாச்சு. அதனால 45,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கினதுல மெகா ஊழல், சிபிஐ விசாரிக்குது, அமலாக்கத்துறை விசாரிக்குது, செந்தில் பாலாஜி உள்ள போவாரு அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. ஆனால் தரம் இருக்குல்ல, அந்த தரத்தை பார்க்கணுமே இல்லையா, அதனால சிபிஐல என்ன ஒண்ணும் பண்ணாதுங்க அப்படிங்கிற நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கட்டம் கட்டுறதுக்கு மீண்டும் ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்துட்டார். எப்படி ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருள்லயும் செமி கண்டக்டர் இருக்குதோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து கண்டக்டர் இருக்கு. சோ அந்த கண்டக்டர் கொள்முதல்ல 10,000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதான். சோ அதனால செந்தில் பாலாஜி கண்டக்டர் வாங்கின விஷயத்துல சிக்கிறாருங்கோ, விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சுங்கோ, செந்தில் பாலாஜி சீக்கிரமா கைது செய்யப்படுவாருங்கோ அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்றார். இதுக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் புதுசா கண்டக்டர் பத்தி பேசியிருக்கின்றார். அந்த விவரத்தை நான் பிறகு கண்டறிந்து வந்து என்ன புகாரு, என்ன புதுசா குண்டு போறாரு அப்படின்றத பற்றி நான் விளக்குகின்றேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கின்றார். அதாவது திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 ஆண்டா இருக்கலாம், 2006 to 2011 இருக்கலாம், மொத்தமாக எல்லா துறையிலும் ஊழல் தான் பண்ணிருக்காங்க. பொதுவாக நல்லாட்சியே பண்ணல. எப்ப பார்த்தாலும் திமுக காரன் சொல்லுவான் தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு திமுக தான் காரணம்னுவான். நவீன தமிழ்நாட்டை உருவாக்குனது திமுக காரன் தான் சொல்லுவான். ஆனா வெள்ளை அறிக்கையில முதல்ல நிதி தொடர்பாக வெள்ளை அறிக்கை விட்டாங்களா, அதுலயும் பார்த்தா திமுக காரன் சுரண்டி தின்னது மட்டும் தான் காட்டினாங்க. அதிமுக ஆட்சியில அந்த பைனான்ஸ நல்லா கையாண்டு இருக்கின்றார்கள். அதனால அதிமுக ஆட்சியை பற்றி புதிய நிதியமைச்சர் எந்த குறையும் சொல்ல. இப்ப மின்துறை தொடர்பாக வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. அதிமுக ஆட்சியில சிறப்பா நடந்திருக்கிறது, ஆனா திமுக ஆட்சி தான் கோட்டை விட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கூட மின்துறையானது சிறப்பா செயல்பட்டு இருக்குதான். நிர்மல்குமார் அவர்கள் பாராட்டுறார். அப்போ திமுகவில் இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்தா தன் குடும்பத்தை மட்டுமே பார்த்திருக்கிறான். தமிழ்நாட்டுக்கென்றோ தமிழ்நாட்டு மக்களுக்கென்றோ ஓட்டு போட்டவனுக்கென்றோ ஒண்ணுமே பண்ண காணும். கேட்டா மீடியா பவர்ல தமிழ்நாட்டை அப்படியே அறுத்து 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 தள்ளனது நாங்க தான் அப்படின்னு சொல்லி மூளைய வாஷ் பண்ணி இன்னைக்கும் சரி தவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி
அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவைய காட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாட்டை குட்டுசூறாக்குன திமுக ஆட்சியை கொண்டு வர பாக்குறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஊழலின் முழு கூடாரமாகவே திமுக இருந்திருக்கிறது. ஆனா எவனை அடிச்சா கேட்க மாட்டானோ அவனை விஜய் அவர்கள் அதிமுக அடிச்சு ஊழல் சக்தி என்று அடையாளப்படுத்திட்டு, தீய சக்தி என்று திமுக அடையாளப்படுத்திட்டு, தவையக்காவுக்கும் திமுக தான் போட்டி என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்றதுக்கு மீண்டும் திமுக வளர்த்துட்டு இருக்கிறாங்க. சாமி, தமிழ்நாடு மீண்டும் தாங்காது திமுக ஆட்சிக்கு வந்தா. நம்ம விஜயே பரவாயில்ல போல இருக்குது. வெள்ளை அறிக்கையில டெண்டர் விடுவதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மின் கட்டமைப்பை மேம்படுத்துவதா இருந்தாலும் சரி, இரண்டாவது மின் உற்பத்திக்காக கட்டமைப்பை உருவாக்குவதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி விவசாயிகளுக்கு மின் இணைப்பு தரதா இருந்தாலும் சரி, வீடுகளுக்கான மின் இணைப்பை பற்றி பேசுவதா இருந்தாலும் சரி, வெளிப்படையாக இடமாறுதலாக இருந்தாலும் சரி, பணி நியமனங்களாக இருந்தாலும் சரி, சோ திமுக ஆட்சியில நியமிக்கப்படாத 2000 பேரையும் நாங்க சேர்த்து நியமிக்க போறோம். அதே மாதிரி 15000 பேரை புதுசா ஆள் எடுக்க போறோம். மொத்தமாக இந்த மின்சார துறையில 69000 வேக்கண்ட் இருக்குது. திமுக ஆட்சியில 72000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா நமக்கு 1.25 லட்சம் பேர் வேலைக்கு தேவை. அதிமுக ஆட்சியில 93000 பேர் வேலை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மின்சார துறையை சிறப்பா வழிநடத்தி சென்றிருக்கலாம். ஆனால் ஆட்களை வேலை எடுக்காம வந்த வருமானம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வாயில போயிட்டு அடிச்சுக்கிறாரு. வா யாரு? நம்ம நிர்மல் குமார். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வருஷம் கரண்ட் பில்லு உயராதான் அழகா சொல்லிட்டாரு. அது ஒரு நிம்மதியான விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தகவலா சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். பல விஷயங்கள் பேசினாருங்க. அவற்றையெல்லாம் தொகுத்து சொன்னோம்னா நிர்மல் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் பேசினார். செந்தில் பாலாஜி 1.5 மணி நேரம் பேசினார். அப்போ 3 மணி நேரம் நான் ஒவ்வொன்றையும் விளக்கி சொன்னோன்னா 6 மணி நேரம் ஆகும். என்ன பண்றதுங்க? சரி நண்பர்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.